மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் SSC GD 2021 தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்க ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிகிற வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும். ஒழுங்கா அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார், லாக்டவுன் சமயத்துல ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்துட்டோம், நேரடி வகுப்புகள்ல எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகள்ல சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், நேரடி வகுப்புகள் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாக்டவுன் முடிஞ்சோடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஃப்ரீயான உடனே நீங்க டைரக்ட் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் ஃபீஸ் மட்டும் செலுத்திட்டு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ தமிழ்ல லாபம் நஷ்டம் மற்றும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, அதாவது ப்ராஃபிட் லாஸ் இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து அரித்மெட்டிக் இல்ல ஆப்டிடியூட் அந்த டாபிக் கீழே வந்துடும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேயே இதை வந்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சரிங்களா? வாய்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னது, அரித்மெட்டிக்ல வந்துடும். சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வரும்போது அதுக்கு வந்து 2 or 3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எப்பவுமே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2லேருந்து 3 கேள்வி இதில் இருக்கு. அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் லாஸ் இந்த ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அதாவது லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்னன்னு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு 2 கான்செப்ட் கீழே தான் வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அது என்ன 2 கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்பி, இன்னொன்று சிபி. சரிங்களா? ஸோ இந்த எஸ்பினா என்ன சார், சிபினா என்ன சார், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ சிபி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிபினா காஸ்ட் பிரைஸ். ஸோ சிபினா என்னது, காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை, அதாவது நான் இப்போ 1 கிலோ தக்காளின்னு வச்சிங்களேன், 1 கிலோ தக்காளியை நான் 10 ரூபாய்க்கு வாங்குறேன். சரிங்களா? நான் ஒரு டீலரு, நான் வந்து என்ன பண்றேன், 1 கிலோ தக்காளியை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறேன். ஸோ நான் வாங்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லலாம். சரிங்களா? வாங்கிய விலை. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடக்க விலை. ஸோ அடக்க விலை, வாங்கிய விலை ரெண்டுமே வந்து என்னது, காஸ்ட் பிரைஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த காஸ்ட் பிரைஸ்ல இன்னொரு விஷயமும் ஆட் ஆகும். சப்போஸ் இதே ஒரு புக்கை நான் வந்து ஆர்டர் பண்றேன். சரிங்களா? 150 ரூபாய் அந்த புக்கு. அந்த 150 ரூபாய் புக்குக்காக எனக்கு வந்து ஒரு 50 ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஆகுது. சரிங்களா? அதாவது அங்கிருந்து இங்க வரதுக்காக ஒரு 50 ரூபாய் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வாங்கின புக்கு வந்து எனக்கு 150 ரூபாய், அதோட அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் அங்கிருந்து இங்க வரதுக்கான அந்த பயணத்துக்கான காசு வந்து எவ்வளோ, 50 ரூபாய் அப்படின்னா மொத்தம் 200 ரூபாய். ஸோ இந்த 200 ரூபாய் தான் இங்க சிபி, 150 ரூபாய் சிபி இல்லை. சரிங்களா? அப்போ காஸ்ட் பிரைஸ்ல, அதாவது வாங்கிய விலையில இந்த 150 ரூபாய் கூட இந்த 50 ரூபாயையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிரான்சாக்ஷன் சார்ஜும் சேர்ந்தது தான் வந்து என்னது, சிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அது பேர் அடக்க விலை அப்படின்னுவாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் சார்ஜ் பிளஸ் இந்த காஸ்ட் பிரைஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து என்னது, சிபி. சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்க செல்லிங் பிரைஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். சரிங்களா? அப்ப எஸ்பினா என்னது, செல்லிங் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸ் அப்படின்றத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், விற்ற விலை அப்படின்னு. சரிங்களா? அதாவது அதே தான், 150 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளுக்கு 50 ரூபாய் டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஸோ ரெண்டுமே சேர்த்தா வந்து 200 ரூபாய் அந்த புக்கு. சரிங்களா? அந்த புக்கை நான் வந்து என்ன பண்றேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து விற்கிறேன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு விற்கிறேன்னா அது பேர் தான் வந்து என்னது, செல்லிங் பிரைஸ். சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வரும்னா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட், லாபம்னா நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு 5 ரூபாய் பேனா, சரிங்களா, நம்ம ஹோல்சேல்ல வாங்கிட்டு வரோம் 22 ரூபான்னு பேக்கெட்டு. அதே விஷயத்த நம்ம என்ன பண்றோம், 25 ரூபாய்க்கு 5 ரூபாய் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு 5 பெண்ணு 25 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ அங்க லாபம் வந்து என்னது, 3 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ லாபம் என்னது, எதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதாவது விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிச்சா வரதுதான் வந்து என்னது, ப்ராஃபிட், லாபம். ஸோ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை.
இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட், லாபம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது இல்ல? நம்ம ஒரு பொருளை வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி அதை 7 ரூபாய்க்கு விற்கிறோம். சரிங்களா? அப்ப எவ்வளவு லாபம் அப்படின்னா 7 ரூபாய் விற்கிறோம். சரிங்களா? வாங்கினது வந்து எவ்வளோ, 5 ரூபாய்க்கு. அப்ப 2 ரூபாய் லாபம். சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலால போட்டாதான் எனக்கு அந்த 2 ரூபாய் லாபம் அப்படின்றது கிடைக்குது. கரெக்டா? சோ அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 2 ரூபாய். சரிங்களா? சோ அதுதான் வந்து இங்க சொல்ல வரும். இப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சோ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து 3 விதமா எழுதலாம். சரிங்களா? இன்னும் இது ஒரு விதம், இன்னும் ஒரு 2 விதமா எழுதலாம். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து எஸ்பி வேணும். சரிங்களா? இது வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் சிபி வந்து இந்த பக்கம் வந்துருமா, ஈக்குவல் டு இந்த சைடு. சோ அப்ப என்னன்னு சொல்லலாம், ப்ராஃபிட் பிளஸ் சிபி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ப்ராஃபிட் பிளஸ் சிபி, அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து லாபத்தையும் காஸ்ட் பிரைஸையும் கூட்டுறது. சரிங்களா? சோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த காஸ்ட் பிரைஸ் வேணும். சரிங்களா? இந்த காஸ்ட் பிரைஸ் வேணும்னா இந்த எஸ்பியை நம்ம இந்த பக்கத்துல வந்துடலாம். சோ மைனஸ் சிபி ஈக்குவல் டு, சரிங்களா, மைனஸ் சிபி ஈக்குவல் டு என்ன வரும், சிபியே வச்சுக்குவோம், சிபி ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? அதாவது சிபியை நான் இந்த பக்கம் எடுத்து வந்துட்டேன், ப்ராஃபிட் அந்த பக்கம் போயிடுச்சு. சரிங்களா? அப்ப ப்ராஃபிட் வந்து இந்த பக்கம் வந்தபோது மைனஸ்ல வந்துடும், இந்த சிபி இந்த சைடு வரும்போது பிளஸ்ல வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். சோ இது ஒரு 2 முறை, இது ஒரு முறை. சோ மொத்தம் இந்த ஒரு ஃபார்முலாவை 3 விதமா பிரிக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து லாஸ் பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொன்ன, லாஸ், நஷ்டம். இது நட்டம் அப்படின்னு சொல்லலாம் தூய தமிழ்ல. சரி, லாஸ் அப்படின்னா என்னது, நஷ்டம் சொல்றோம். அந்த நஷ்டத்தை நம்ம எப்போ யோசிச்சு பாருங்க. அதே 5 ரூபாய் ஒரு பொருளை நான் 3 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிங்களா? 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 3 ரூபாய்க்கு விற்கிறேன்னும் போது எனக்கு 2 ரூபாய் நஷ்டம். சரியா? சோ அததான் வந்து இங்க சொல்ல வரும். அப்போ லாஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ வாங்கிய விலை வந்து இது, விற்ற விலை வந்து இது. சரிங்களா? அப்போ வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. சரிங்களா? நான் வந்து ஒரு பொருளை வந்து எவ்வளவுக்கு வாங்குறேன், 5 ரூபாய்க்கு வாங்குறேன். அதே பொருளை நான் எவ்வளவுக்கு விற்கிறேன், 3 ரூபாய்க்கு விற்கிறேன். சோ அப்ப எனக்கு 2 ரூபாய் வந்து என்னது, லாஸ் ஆகுது. சரிங்களா? சோ அதே விஷயம் தான், லாபம் வந்து நம்மளுக்கு நம்ம வாங்கினதை விட அதிகமாக நம்மளுக்கு காசு கிடைக்கிறது. நஷ்டம் தான் என்னது, நம்ம வாங்கினதை விட, நம்ம செலவு பண்ணதை விட வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா காசு கிடைக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். சோ இதையும் வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு 2 ஃபார்முலா எழுதலாம். சரிங்களா? என்ன எழுதலாம், இப்போ எனக்கு சிபி வேணும் அப்படின்னா சிபி ஈக்குவல் டு லாஸ், இங்க பாருங்க இந்த லாஸ் எழுதிட்டேன், இந்த மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளஸ் எஸ்பி ஆகும். சோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு லாஸ் பிளஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு இந்த எஸ்பி வேணும். இப்போ சோ எஸ்பி வேணும்னா எஸ்பி ஈக்குவல் டு, சோ இந்த எஸ்பி இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடும். சோ சிபி மைனஸ் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ்பி ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ், அதாவது இந்த லாஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், இந்த எஸ்பி வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் எஸ்பி ஆயிடும். சரிங்களா? அப்ப எஸ்பி ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 2 ஃபார்முலாவும் பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பின்னாடி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, क्वेश्चनல வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பாங்க. சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சோ லாப சதவீதம் காண்க அப்படின்ற ஒரு क्वेश्चन வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதுக்கு என்ன சார் ஃபார்முலானா ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. சரிங்களா? ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. சோ இதுதான் வந்து லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை, இது என்னது, சிபினா வாங்கிய விலை இன்டு 100. சரிங்களா? சோ இதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், லாஸ் பை சிபி இன்டு 100. சோ இங்க லாஸ் வந்து எதுவும் லாஸ் பர்சன்டேஜ்ல, ப்ராஃபிட்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எதுவும். தயவுசெய்து மாத்தி இங்க என்ன பண்றாதீங்க, எஸ்பியை போட்டுறாதீங்க. செல்லிங் பிரைஸ் எங்கமே வராது இல்ல. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், அதுதான் வந்து கீழே டினாமினேட்டர்ல வரப்போகுது. சரிங்களா? சோ அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எஸ்பினா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு क्वेश्चनல
லாபத்துக்கான சதவீதம் கொடுக்கும்போது சரிங்களா செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்டு சிபி. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா சரிங்களா. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான் சரிங்களா. கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். ஸோ 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு சிபி சரிங்களா. இதுதான் வந்து எஸ்பியில ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா சரிங்களா. இதே மாதிரி எஸ்பியில லாஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ லாஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னா 100 பிளஸ்ஸா, லாஸ்னா என்னன்னா 100 மைனஸ். ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் by 100 into CP. ஸோ ஃபார்முலால எதுவுமே சேஞ்ச் ஆகல. கெயின் அதாவது லாபம்னா அங்க 100 பிளஸ்ன்னு வரும், நஷ்டம்னா அங்க 100 மைனஸ்ன்னு வரும். அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. அப்ப எஸ்பிக்கு ரெண்டு ஃபார்முலா, அந்த ரெண்டு ஃபார்முலால ஒன்னு லாபத்துக்கானது, இன்னொன்னு நஷ்டத்துக்கானது சரிங்களா. லாபத்துக்கு வந்து 100 பிளஸ், நஷ்டத்துக்கு 100 மைனஸ் லாஸ். அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. இதே மாதிரி சிபிக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சிபிக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சிபி ஈக்குவல் டு, எனக்கு இந்த இடம் வேணும், இந்த சிபி வேணும் அப்படின்ற போது என்ன ஆகும், 100 டிவைடட் பை 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பின்னு வந்துடும். ஸோ அந்த எஸ்பி இந்த 100ம் எஸ்பியும் மல்டிபிளிகேஷன்ல வந்துச்சா, 100 இது வந்து இந்த 100 இப்படி வந்துருச்சுமா, அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. 100 இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ எஸ்பி இன்டு 100 ஓகேவா. டிவைட்ல வந்து பாருங்க, இங்க நியூமரேட்டர்ல இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டினாமினேட்டர்ல வந்துடும் சரிங்களா. அப்ப என்ன ஆகும், 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த எஸ்பி இங்க மல்டிபிளிகேஷன்ல அப்படியே வந்துருச்சு சரிங்களா. அதே மாதிரி சிபிலே வந்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க 100 பாருங்க லாஸுக்கு போடுறோம் சரிங்களா. இது சிபில வந்து ப்ராஃபிட், இது சிபில வந்து லாஸ். ஸோ லாஸுக்கான ஃபார்முலா அப்படின்னும் போது எஸ்பி இந்த 100 வந்து மேல வந்துடும், அப்படியே டிவைடட் பை இதே ஃபார்முலாவா அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிங்க. என்ன வரும், 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஸோ 100 மைனஸ் லாஸ், இது 100 பிளஸ் கெயின் சரிங்களா. ஸோ இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எப்படி வந்துச்சுன்னு இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்னது, ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100 சரிங்களா. அந்த ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், பை சிபினா என்ன சொன்ன, நம்ம வாங்கிய விலை சரிங்களா, வாங்கிய விலை இன்டு 100. ஸோ அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சொன்ன, லாஸ் பை சிபி இன்டு 100. ஸோ லாஸ்னா வந்து என்னன்னு தெரியும், நஷ்டம். சிபினா என்னது, வாங்கிய விலை இன்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி எஸ்பி வேணும் அப்படின்னா என்னது, 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்டு சிபி. ஸோ 100 பிளஸ் வந்துச்சுன்னா எஸ்பில அது வந்து என்னது, லாபம். 100 மைனஸ் வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் சிபிக்கு அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிபிக்கான ஃபார்முலா என்னது, ஸோ இங்க டினாமினேட்டர்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ல மல்டிபிளிகேஷன்ல வந்துடும் சரிங்களா. அப்போ 100 பை 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பின்னு வந்துடும் ஓகேவா. அதே மாதிரி சிபி லாஸ்ட்ல வந்து பார்க்கும்போது 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. ஸோ இங்க இருக்கிறது அப்படியே வந்து என்ன ஆயிருக்கு, ரெசிப்ரோக்கல் ஆயிருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. A man buys an article for rupees 300 and sells it for rupees 900. Find profit or loss அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின், நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து அடிப்படை, ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ a man buys an article, ஒரு ஆர்டிகலை பைஸ்னா என்னது, வாங்குறதுதானே. ஸோ சிபி வந்து எவ்வளோனா 300 ரூபாவா சரிங்களா. சிபி வந்து 300 ரூபாய். அந்த சேல்ஸ் இட் ஃபார் 900. ஸோ எஸ்பி வந்து எவ்வளோ, ருபீஸ் 900. ஸோ இதுவும் ருபீஸ்ல போட்டுக்குவோம் சரிங்களா. சிபி வந்து 300க்கு ஒரு பொருளை வாங்கி எஸ்பி செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ, 900க்கு அந்த பொருளை விற்கிறாரு. ஸோ அப்படி வித்தா அது லாபமா இல்ல நஷ்டமான்னு கேட்குறாங்க. இது ஒரு ஜெனரல் விஷயம், நம்மளுக்கே தெரியும்.
இது கண்டிப்பா வந்து என்னது 300 ரூபாய் ஒரு பொருளை நம்ம 900 ரூபாய்க்கு விற்கிறோம், அப்ப லாபம் தானே, ப்ராஃபிட். ஸோ அப்படி ப்ராஃபிட்னா எவ்வளோ ப்ராஃபிட், அதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. கண்டிஷன் பாருங்க, எஸ்பி தான் பெருசா இருக்கு, சிபி வந்து சின்னதா இருக்கு. சரிங்களா, எஸ்பி பெருசு, சிபி சின்னது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிஷன் என்னது, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. எதுக்கு, ப்ராஃபிட். ஸோ 900 ரூபாய் மைனஸ் இந்த 300 ரூபாய் கழிச்சா வந்து எவ்வளவு வரும், 600 ரூபாய். ஸோ இந்த 600 ரூபாய் தான் வந்து என்னவா இருக்கும், அவருக்கான அந்த லாபமா இருக்கும். சரிங்களா, அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து எவ்வளவு இருக்கு, 600 ரூபாய் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Ram purchased a bike for rupees 5 lakh and sold it for 4 lakh. Find profit or loss in this transaction அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராமன்ற ஒரு பைக்கை வந்து எவ்வளோக்கு வாங்குறாரு, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா, அதே பைக்கை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இது லாபமா அவருக்கு நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வாங்கினது வந்து எவ்வளோ, 5 லட்சம் ரூபாய். ஸோ 5 lakh. எஸ்பி வித்தது வந்து 4 lakh. ஸோ இது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. எஸ்பி வந்து சின்னதா இருக்கு, சிபி தான் வந்து பெருசா இருக்கு. அதாவது வாங்கினது வந்து அதிகமா இருக்கு, வித்தது வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா அது என்னது, நஷ்டம். ஸோ லாஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ சிபிக்கான வேல்யூ வந்து 5 lakh, எஸ்பிக்கான வேல்யூ வந்து 4 lakh. ஸோ லேக்கை வந்து காமனா வச்சுக்குவோம். இப்போ ஆன்சர் வந்து என்னது, 1 lakh. ஸோ லாஸ் ஈக்குவல் டு 1 lakh. சரிங்களா, அப்போ வந்து 1 lakh வந்து அவருக்கு நஷ்டம் வருது அந்த பைக் வந்து வாங்கி வித்ததால. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 3. A TV brought in rupees 7,500 and selling rupees 500 profit. What is the selling price of TV அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷன் மாதிரி ஒரு 3 ஃபார்முலா சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 2 ஃபார்முலா எடுக்கலாம், லாஸ்ட்ல இருந்து ஒரு 2 ஃபார்முலா எடுக்கலாம்னு. ஸோ அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி வர சம். சரிங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி அவர் எவ்வளோக்கு வாங்குறாரு, 7,500 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 7,500. அதால அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா 500 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கே தெரியும், பார்த்தாலே சொல்றோம், ஒரு பொருளை நான் 7,500 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 500 ரூபாய் லாபம் மாதிரி விற்கிறேன். சரிங்களா, அப்படி 500 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். நான் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்பேன், இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, ஸோ 7,500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 500 ரூபாய் லாபத்துக்கு விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்போம், 8,000 ரூபாய்க்கு வித்திருப்போம். கரெக்டா, 500 ரூபாய் லாபம்னா 8,000 ரூபாய்க்கு வித்திருப்போம். இதுதான் கான்செப்ட். ஆனா இது எப்படி நம்ம ஃபார்முலா பிரகாரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இதுல நம்மளுக்கு எது தெரியலன்னு பாருங்க, இந்த 2 தெரியும், எஸ்பி தான் தெரியாது. சரிங்களா, ஸோ இதுவும் தெரியும். அப்ப எஸ்பிக்கான ஃபார்முலா எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் அப்படியே எடுத்தேன், இந்த மைனஸ் சிபின்றது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளஸ் சிபி அப்படின்னு ஆகும். ஸோ ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளோ, 500 ரூபாய், பிளஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ, 7,500 ரூபாய். ஸோ ரெண்டும் சேர்த்தா 8,000 ரூபாய் வருது. ஸோ இந்த 8,000 ரூபாய் தான் வந்து அவர் வித்த விலையா இருக்கும். செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ, 8,000 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. A book buy in rupees 150 and selling rupees 15 வந்து லாஸ். வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் புக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தாங்க. ஒரு புக்கை நான் வந்து 150 ரூபாய்க்கு வாங்குறேன். சரிங்களா, அந்த புக்கு எனக்கு வாங்கினால எனக்கு 5 ரூபாய் நஷ்டம் அப்படின்னா அந்த புக்கோட எவ்வளோக்கு நான் வித்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரியுதான்னு பாருங்க. ஒரு புக்கை வந்து நான் 150 ரூபாய்க்கு வாங்குறேன், அதனால எனக்கு ஒரு 5 ரூபாய் நஷ்டம். ஸோ அப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த புக்கை வித்திருப்பேன், இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா, நம்மளுக்கு சொல்லும் போதே தெரியுது இல்ல, 150 ரூபாய்க்கு வாங்கின பொருள்
5 ரூபாய் நஷ்டம்னா அதுல 5 ரூபாய் கழிச்சா 135 ரூபாய் இருக்கும் அந்த பொருள் அவர் வித்தது. சரிங்களா? அப்ப 135 தான் இதுக்கான ஆன்சர். ஆனா நம்ம ஃபார்முலா பிரகாரம் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்ல. சோ ஃபார்முலா பிரகாரம் வந்து பாருங்க, லாஸுக்கான ஃபார்முலா என்னது? சிபி மைனஸ் எஸ்பி. சரிங்களா? அதாவது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ இதுல நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிபி வந்து 150 ரூபாய். சரிங்களா? அவர் வாங்கினது வந்து 150 ரூபாய். அதனால அவருக்கு வந்த நஷ்டம் வந்து எவ்வளோ? 5 ரூபாய். ஸோ செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து செல்லிங் பிரைஸ் எதுக்கணும்? எஸ்பி ஈக்குவல் டு, ஸோ இது வந்து மைனஸ்ல இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ சிபி அப்படியே இருக்கும். லாஸ் வந்து இங்க பாருங்க பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது மைனஸ் வந்துடும். சரிங்களா? அப்போ எஸ்பி ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ். ஓகேவா? ஸோ சிபியோட வேல்யூ வந்து என்னது? 150 ரூபாய் மைனஸ் லாஸோட வேல்யூ வந்து 5 ரூபாய். ஸோ 135 ரூபாய் இருக்கும். இது வந்து நம்ம மனக்கணக்கிலே போடுற ஒரு சம் தான். இருந்தாலும் வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த சம் கொடுத்தேன். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Question number 5. A person buys a toy for ₹50 and sells it for ₹75. What will be this gain percent அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் பார்த்த 4 சம்மே பேசிக். இப்பதான் 5வது சம் தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அடுத்த லெவலுக்கு வரும். சரிங்களா? இப்பதான் வந்து கெயின் பர்சன்ட் வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் லெவல் 2 நெக்ஸ்ட் சைட்னே வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்றாங்கன்னு பாத்துங்க. ஒரு பர்சன் பைஸ் எ டாய், ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? ஒரு ஆளு ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா அதே பொருளை அவரு 75 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி வித்தா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அந்த லாபத்துக்கான சதவீதம் என்ன? சரிங்களா? சோ அதான் வந்து கேக்குறாங்க. கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். சரிங்களா? அப்ப அவர் வாங்கினது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 50 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கினாரு. சரிங்களா? சோ வித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறாரு. சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 50 ரூபாய், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 75 ரூபாய். சோ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. சோ விற்ற விலை இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 75 ரூபாய், வாங்கிய விலை வந்து 50 ரூபாய். சோ 25 ரூபாய் அவருக்கு லாபம். கரெக்ட் தானே? 25 ரூபாய் லாபம். சோ ப்ராஃபிட் வந்து 25 rupees. சோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25 rupees. ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின் இதோட முடியல. என்ன கேட்டிருக்காங்க? இந்த லாபத்துக்கான சதவீதத்தை காண்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா இடத்துலயுமே இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து என்னவா தான் இருக்கும்? சாரி, இங்க காஸ்ட் பிரைஸா தான் இருக்கும், கண்டிப்பா செல்லிங் பிரைஸ் வராது. சரிங்களா? சோ அப்போ ப்ராஃபிட் வந்து 25 ரூபாய். சோ 25 பை காஸ்ட் பிரைஸ், நம்ம வாங்கின விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் இன்டு 100. சோ அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? 25 by 50 into 100 பர்சன்டேஜ்னு கேட்டனால தான் இங்க என்ன வருது? 100% கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ 51 சார் 50, 52 சார் வந்து 100. மல்டிப்ளிகேஷன் தான், டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ 25 into 2 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணா 50%. சரிங்களா? ஸோ பி வந்து எவ்வளோ? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு 50%. சரிங்களா? சோ அவ்வளவுதான் இந்த क्वेश्चन. கரெக்ட்டா வந்து என்ன பண்றோம்? ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலாவா அது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சா ப்ராஃபிட்னு தெரிஞ்சிச்சு. சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா போட்டு அதை அப்படியே அப்ளை பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். சோ இதே மாதிரில இன்னொரு क्वेश्चन கொடுப்போம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சம்ம பார்க்கும்போது क्वेश्चனை பார்த்துட்டு அதை என்ன பண்ணுவோம், நீங்களா போட்டு பாருங்க. நான் போறதுக்கு முன்ன உங்களால போட முடியுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்ப்போம். क्वेश्चन நம்பர் 6. A article buy in ₹500 and sold it 600. Find the profit percentage of the article. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. போன क्वेश्चனை விட
ஸோ நீங்க போட்டு பார்க்கறதுக்கு இது ஈஸியான கொஸ்டினே கூட. என்னை விட சீக்கிரமா உங்களால போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் போர்டில் போடுறேன், நீங்க வந்து நோட்ல போடுறீங்க. ஸோ உங்களால வந்து என்னை விட ஸ்பீடாவே போட முடியும். சரிங்களா? நீங்க யாருக்கும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ உங்களால சீக்கிரமா முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஸ்டின் வந்து என்னது? சிபி ₹500, அதாவது வாங்கினது வந்து எவ்வளோ? 500 ரூபாய்க்கு. அதே பொருளை அவர் வந்து 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது லாபம் தான். எவ்வளவு லாபம் வருது அவருக்கு? 100 ரூபாய் லாபம். ஆனா நம்ம ஃபார்முலா அதுதானே போடுவோம். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது எஸ்பியை விட சிபி வந்து குறைவா தான் இருக்கு, அதனால தான் எஸ்பி கிரேட்டர் தென் சிபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ எஸ்பியோட விலை வந்து 600, சிபியோட விலை வந்து 500. ஸோ 100 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்குது அந்த பொருளை விற்கிறதுனால. சரிங்களா? சரி, இதோட புஸ்தாங்களா கொஸ்டின்? இல்லையே. அவங்க கேட்கறது வந்து என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட்டும் தெரியணும், காஸ்ட் பிரைஸும் தெரியணும், இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ என்னது? 100 ரூபாய் பை காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 500 ரூபாய். ஸோ இன்ட்டு 100. பாருங்க, 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். சார் இந்த 2 ஜீரோ தான் அதிகணுமா, இங்க அதிகக்கூடாதா அப்படின்னு கேட்டா இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இது டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க மேல மல்டிப்ளேல இருக்கிறதுனால எங்க வேணா அதிகலாம் மேல. சரிங்களா? மேல கீழே தான் அதிகணும், சைட்ல வச்சிடாதீங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ. சரிங்களா? ஸோ சைட்ல அதிகக்கூடாது, மேல கீழே வந்து எவ்வளோனா கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 5 1s are 5, 5 20s are 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னது? 20%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Question number 7. A person buys a watch for ₹500 and sells it for ₹300. Find his loss percent அப்படின்றாங்க. நிறைய சம்ல வந்து இது லாஸா இல்ல ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க, நம்மளா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸான்றதுனால என்ன பண்றாங்க, டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து லாஸ் பர்சன்ட்னு சொன்னாலே இது கண்டிப்பா லாஸா தான் இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? அவங்களே வேற சொல்லிட்டுருக்காங்க லாஸ் பர்சன்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னும் போதே அது லாஸ் தானே. சரிங்களா? எவ்வளவு லாஸ்? 200 ரூபாய் லாஸ், அவ்வளவுதான். ஸோ அப்போ லாஸ் 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம். அப்போ சிபி வந்து 500, 300 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறோம். ஸோ அப்போ எஸ்பி வந்து 300. செல்லிங் பிரைஸ் விற்ற விலை 300, வாங்கிய விலை வந்து எவ்வளோ? 500 ரூபாய். ஸோ எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிபி கிரேட்டர் தென் எஸ்பி அப்படின்றதுனால இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? லாஸா தான் இருக்கும். ஸோ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. 500 மைனஸ் 300. ஸோ 200 ரூபாய் எனக்கு நஷ்டம் அந்த வாட்சை வாங்கினதுனால. சரிங்களா? ஸோ அந்த 200 ரூபாய் நஷ்டம். இதோட கொஸ்டின் விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்ல, அவங்க கேட்கறது என்னது? ஃபைண்ட் திஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது நஷ்ட சதவீதம் கேட்குறாங்கன்னா என்ன ஃபார்முலா சொன்னோம்? லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ லாஸ் வந்து என்னது? 200. சிபி அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 500 ரூபாய். ஸோ 500 இன்ட்டு 100. ஸோ 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ கேன்சல். அஞ்சாவது பார்ல 5 1s are 5, 5 4s are 20. கரெக்டா? இந்த ஒரு ஜீரோ அப்படியே மேல வந்துடும். அப்ப என்ன வரும்? 40% அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப 40% அப்படின்னா தான் வந்து என்னவா இருக்கும்? லாஸ் பர்சன்டேஜா இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் இல்லை. இங்க லாஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸுக்கான வேல்யூவை தூக்கி வந்து இங்க மேல போடுவோம். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ தூக்கி வந்து இங்க போடுவோம். மற்றபடி இதுவும் சிபி தான், அங்கேயும் சிபி தான், இங்கேயும் 100 தான், அங்கேயும் 100 தான் மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. A person buys a cycle for ₹450, but because of certain urgency he sells it for
rupees 350 find this last person அப்படின்றாங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு சைக்கிளை 450 ரூபாய்க்கு வாங்குறாரு சரிங்களா. அவருக்கு ஏதோ அர்ஜென்ட், அதனால வந்து என்ன பண்றாரு, அந்த சைக்கிளை 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ அப்படி வித்தா அவருக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சொல்லும் போதே தெரியுது, 450 ரூபாயில 350 ரூபா போச்சுன்னா 100 ரூபா. ஸோ 100 ரூபாய் தான் நஷ்டம். அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சாரி லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகுது சரிங்களா. ஸோ சிபி வந்து எவ்வளோ, கொஸ்டின் நம்பர் 8. ஸோ சிபி வந்து rupees 450 அந்த எஸ்பி வந்து rupees 350. ஸோ வாங்கின விலை வந்து 450 ரூபாய், வித்த விலை வந்து 350 ரூபாய் சரிங்களா. எது பெருசா இருக்கு, சிபி தான் பெருசா இருக்கு. ஸோ நஷ்டம் தான் இது. லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி சரிங்களா. அப்ப ஃபார்முலா பிரகாரம் போட்டா 450 மைனஸ் 350 கழிச்சா 100 ரூபாய். அப்போ லாஸ் நஷ்டம் வந்து எனக்கு எவ்வளோ, 100 ரூபாய். ஸோ இதோட நிக்கல, லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து என்னது, லாஸ் பை சிபி இன்ட்டு 100. ஸோ இது பர்சன்டேஜ் தான், 100% தான் அவங்க 100ன்னு கொடுக்குறாங்க மல்டிப்ளேல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 100 ரூபாய். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 450 ரூபாய் இன்ட்டு 100 சரிங்களா. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். வேற எதனா அதிக முடியுமா பாருங்க, ரெண்டுமே காமனா, அதாவது கீழவும் மேலவும் பொதுவாக என்ன டேபிள்ல வரும், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இப்போ 5 2s are 10, 5 9s are 45 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, 5 9s are 45. அதே மாதிரி மேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 200 கீழே வந்து 9 சரிங்களா. அப்போ 200/9% அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன்ல இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நிக்க வச்சிருங்க சரிங்களா. 200/9% ஆன்சர் நிக்க வச்சிருங்க. ஆனா இதுக்கு மேலேயும் வந்து சார் இல்ல சார் சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ 200 9ஆல டிவைட் பண்ணணும். 9 2s are 18, ரிமைண்டர் வந்து என்னது 2 தான். ஸோ இந்த ஜீரோவை இப்போ இறக்கலாம். திருப்பி 9 2s are 18. அப்போ டிவைட்ல வந்து என்ன வருது, கீழே டினாமினேட்டர்ல 2 வருது சரிங்களா. அப்போ ரிமைண்டர் வந்து 2, கோஷன்ட் வந்து 22 சரிங்களா. இதை எழுதும் போது ஆன்சர் எப்படி எழுதுவோம், இந்த 22வை இந்த சைட்ல எழுதிக்குவோம் சரிங்களா. இந்த 2 வந்து மேல வந்துடும், எதால டிவைட் பண்றோமோ அது கீழே வந்துடும் சரிங்களா. அப்ப 22 2/9% கிட்டத்தட்ட 22.25 சரிங்களா. 22% வந்து அவருக்கு வந்து என்னது, அந்த சைக்கிளை 350 ரூபாய்க்கு வித்தனால நஷ்டம் சரிங்களா. அதுதான் வந்து சொல்ல வராங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. So question number 9, find the SP when CP is ₹80 and the gain is 20% அப்படின்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் இப்படிதான் கொடுப்பாங்களா சார்னா, நிறைய இடத்துல சென்டென்ஸா ராம் அங்க போனாரு அதனால அவருக்கு 20% வந்து லாபம், ஸோ அவர் வந்து செலவு பண்ணது 1500 ரூபாய், ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின் வரும். ஆனா இங்க வந்து இது டைரக்ட் கொஸ்டின்றனால இது ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நான் வந்து அந்த மாதிரி ஒன்று தரேன் ஓகேவா. So find the SP when CP is ₹80 அப்படின்றாங்க. So SP தான் கேக்குறாங்க சரிங்களா. CP வந்து எவ்வளோ, 80 ரூபாய் சரிங்களா. காஸ்ட் பிரைஸ் வந்து 80 ரூபாய், கெயின் வந்து 20%. ஸோ கெயின் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ராஃபிட் தான் வந்து கெயின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ எஸ்பிக்கான ஃபார்முலா என்ன, இங்க பாருங்க, இது கெயின் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஒரு 4 ஃபார்முலா பார்த்தோம் கரெக்டா. ப்ராஃபிட்ல எஸ்பிக்கு 2 ஃபார்முலா, சாரி ப்ராஃபிட்ல சிபிக்கு ஒரு ஃபார்முலா, எஸ்பிக்கு ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி லாஸ்ட்ல சிபிக்கு ஒரு ஃபார்முலா, எஸ்பிக்கு ஒரு ஃபார்முலா கரெக்டா. இது ப்ராஃபிட்ல எஸ்பிக்கான ஃபார்முலா, அதான் என்னன்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி, இதுதான் வந்து எஸ்பிக்கான ப்ராஃபிட் ஃபார்முலா சரிங்களா. இது வேணா சைட்ல எழுதி இங்க ப்ராஃபிட். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து கேட்குறாங்க, அதாவது வித்த விலை தான் கேட்குறாங்க. அப்போ 100 ரூபாய் பிளஸ் இந்த கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 20% பை 100 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ் 80 ரூபாய். ஸோ
120/100 இன்ட்டு 80. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலா. 12 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 96. கரெக்ட் தானே? 12 8s are 96 தான். ஸோ 8 2s are 16, ரிமைண்டர் 1. 8 1s are 8, 8 1 ஆட் பண்ணா 9. ஸோ 96 ரூபாய். அங்க புரியுதா பாருங்க, 80 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் 20% லாபத்துக்கு வித்தா 96 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது எப்படி சார் ஈஸியா சொல்லலாம், ஷார்ட்கட் என்ன இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக் மாதிரி வேணா சொல்றோம் பாருங்க. இது சின்ன நம்பர், ஸோ நம்ம மனசால போறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படின்னா கெயின் வந்து இருந்தாங்க 20%. கரெக்டா? கெயின் வந்து 20%. இந்த 20யோட 5 ஆட் பண்ணாதான் 100%. ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து 100%. கரெக்டா? ஸோ 20யோட 5 ஆட் பண்ணா 100%. சரிங்களா? அதே 5 நான் என்ன பண்றேன், இந்த 80யால டிவைட் பண்றேன். சரிங்களா? 80/5 டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 16 ரூபாய் வரும். சரிங்களா? அப்போ ஒரு 20%க்கு எனக்கு எவ்வளோ? 16 ரூபாய். கரெக்டா? கரெக்ட் தானே? 40%க்கு 32 ரூபாய், 60%க்கு 48 ரூபாய், 80%க்கு 64 ரூபாய், 100%க்கு தான் எவ்வளோ? 80 ரூபாய். நல்லா பாருங்க, அவங்க சொல்றது 20% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொரு லாபம். அப்ப என்ன பண்ணலாம், அந்த 80 ரூபாவோட இன்னொரு 16 ரூபாவை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா 96 ரூபாய். ஸோ அந்த 96 ரூபாய் தான் ஆன்சரு. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்படியும் நீங்க போடலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னது, ஷார்ட்கட்ஸ். சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணதை விட என்ன பண்ணலாம், அதை தனியா பிரிச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது? ஒரு 20%க்கு 16 ரூபாய் செலவாகுது. சரிங்களா? ஸோ அந்த 20% தானே கெயின் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 80 ரூபாவோட அந்த 16 கூட்டினா 96 ரூபாய். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? Question number 10. Mohan brought a bag for ₹150. What is the selling price if he gained 20% profit on it? உங்களுக்கு ஏத்த சம் கரெக்டா கொடுத்திருக்காங்க. சிபி வந்து எவ்வளோ? 150 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ அதனால அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதான்? அதே 20%. சரிங்களா? ஸோ 20% அப்படின்னா எஸ்பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷார்ட்கட்ல போட்டு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இல்லை சார் ஃபார்முலாவே போடலாம் அப்படின்றவங்க நம்ம போடலாம் இப்போ. சரிங்களா? அப்போ எஸ்பி என்ன வரும்? ஃபார்முலா 100 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி. ஸோ 100 + கெயின் பர்சன்டேஜ் வந்து 20/100 இன்ட்டு சிபியோட வேல்யூ வந்து எவ்வளோ? 150 ரூபாய். ஸோ 100 ரூபாயும் 20 கூட்டினா 120/100 இன்ட்டு 150 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப 12யும் 15யும் பெருக்குனா 180ன்னு வரும். சரிங்களா? நான் பெருக்கி பார்ப்போமே. 12 5s are, சரி 5 2s are 10, மீதி ரிமைண்டர் 1 5 1s are 5, 5யோட 1 ஆட் பண்ணா 6. அதே மாதிரி 1 12s are வந்து 12. ஸோ 0 6 2 ஆட் பண்ணா 8, இந்த 1 அப்படியே வந்துடும். சரிங்களா? அப்போ எவ்வளோ வருது? 180 ரூபாய் வருது. ஸோ எஸ்பி வந்து எவ்வளோ? 180 ரூபாய். அதாவது 150 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 20% லாபத்துக்கு விற்றா எவ்வளோ கிடைக்குதா? 180 ரூபாய் கிடைக்குதான். சரிங்களா? இதே சம்ம நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான். சரிங்களா? என்ன சார் ஷார்ட்கட்டு? அதே 20%. ஸோ 5ஆல பெருக்குனாதான் எனக்கு 100% வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். கரெக்டா? நான் என்ன பண்றேன், இந்த 150 இப்ப 5ஆல வகுத்துக்கிறேன். ஸோ வகுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 30 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒரு 20%க்கு எனக்கு 30 ரூபாய். ஓகேவா? ஒரு 20%க்கு எனக்கு 30 ரூபாய். ஸோ இந்த 150 ரூபாய் கூட இந்த 30 ரூபாய் கூட்டினா எனக்கு 20% லாபம் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 180 ரூபாய் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த 180 தான் ஆன்சர். இப்போ என்னன்னு பாருங்க, இந்த 5ஆல வகுத்தா எனக்கு ஒரு 20%க்கு 30 ரூபாய் கிடைக்குது. நம்மளுக்கு கெயினே 20% தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு இந்த 150 ரூபாய் பொருளை 20% லாபத்துக்கு தான் நான் விற்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% லாபத்துக்கு தான் நான் 30 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? அந்த 150 ரூபாய் அந்த 30 ரூபாய் ப்ராஃபிட்டையும் கூட்டினா என்ன வரும்? எனக்கு 180 ரூபாய் கிடைக்கும்.
ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ எது முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துங்க. 10 சம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சம்லாம் நீங்க இது கூட போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மைண்ட்லேயே வந்து போட்டு ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா?